நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இனி தீர்வுகள் பகுதியை பார்க்கலாம். நன்றி. மனுஷனுடைய வாழ்க்கையில் நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது. அந்த வகையில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான நேரத்தை ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய தீர்வுகள் நிகழ்ச்சியில் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் எந்தெந்த மாதிரியான நேரங்களில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கறது, எது நம்மளுடைய பிரைம் டைம் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்மளுடைய தீர்வுகளில் சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். வெளிச்சம் பரவுகிற இந்த இனிமையான காலை வேளையிலே தீர்வுகள் என்ற தலைப்பிலே உங்களை எல்லாம் சந்திப்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. நேர நிர்வாகத்திலே ஒரு வித்தியாசமான கோணத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளினுடைய முழு பொழுதில் கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி நேரம்தான் அவர்கள் மிகுந்த விழிப்புணர்வோடும் சிறந்த திறமையோடும் முழு ஆற்றலோடும் இருக்கிறார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விடிகாலையில் எழுகிறோம் அல்லது தாமதமாக எழுகிறோம், உரிய நேரத்தில் படுக்கிறோம் அல்லது தாமதமாக படுக்கைக்கு செல்லுகிறோம். இந்த எல்லா நேரத்திலும் நாம் சுறுசுறுப்பாக இயங்குகிறோமா? எல்லா நேரத்திலும் நாம் ஆற்றலோடு இயங்குகிறோமா? எல்லா நேரத்திலும் நாம் மிக திறமையாக இயங்குகிறோமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு பெரும்பாலும் விடை என்பது இல்லை என்பது தான். களைத்து போய் வீடு திரும்புகிறோம், வீட்டில் ஏதோ ஒரு சிக்கலை சொல்லுகிறார்கள். அதெல்லாம் என்னால் ஒன்றும் முடியாது, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் கிடக்க, என்னால் ஒன்றும் முடியாது. ஒரு பேண்ட்டை சட்டையை விட கேட்டாமல் பொத்துன்னு போய் படுக்கையில் விழுந்து அப்படியே தூங்கி போகிறவர்கள், சாப்பிடாமல் தூங்குகிறவர்களோட உண்டு. எப்படி உடம்பு களைத்து போகிறதோ அப்படி மனதும் சமயங்களிலே களைத்து போகிறது. அந்த நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. அப்படியானால் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால், நம்முடைய அன்றாட பொழுதில் நாம் எந்த நேரம் மிகச் சிறப்பாக இயங்குகிறோம் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் ஆங்கிலத்திலே பிரைம் டைம் என்று சொல்லுகிறார்கள். உங்களின் மிகச்சிறந்த நேரம். ஒவ்வொருவருக்கும் இந்த நேரம் வெவ்வேறு விதமாக மாறிவிடுகிறது. காலையிலே அலுவலகம் செல்லுகிற பொழுது சுறுசுறுப்பாக செல்கிறோம். முதல் அரை மணி நேரம் மேசை ஒழுங்குபடுத்துகிறோம் அல்லது அடிப்படை வேலைகளை பார்க்கிறோம். அதன் பிறகு ஒரு 10:30 ஒரு 2 வரைக்கும் அல்லது 12:30 வரைக்கும் 1 மணி வரைக்கும் மிகச் சிறப்பாக இயங்குகிறோம். ஆனால் மதியம் சாப்பிட்ட பிறகு இந்த உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு என்று சொல்வார்களே, அப்படி மெல்ல நம்முடைய திறமையானது, இயங்குகிற ஆற்றலானது, நம்முடைய முடிவெடுக்கும் திறமையானது மெல்ல மங்க ஆரம்பிக்கிறது. மாலை கிட்டத்தட்ட சரிந்து விடுகிறது. அப்படியானால் நம்முடைய பிரைம் டைம் என்பது கிட்டத்தட்ட 10 1 மணி வரைக்கும் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இந்த சுறுசுறுப்பான நேரம், திறமையான நேரம் மிகச்சரியாக பயன்படுத்தப்பட்டால் அந்த மனிதன் வெற்றிகரமாக இருப்பான். என்னை பொறுத்தளவில் என்னுடைய பிரைம் டைம் என்று எடுத்துக்கொண்டால் விடிகாலை 4 முதல் 6 அல்லது 7 வரைக்கும். எழுதுவதற்கு, ஒரு முடிவை எடுப்பதற்கு நான் எடுத்துக்கொள்ளுகிற நேரம் என்பது இதுதான், என்னுடைய பிரைம் டைம். இந்த நேரத்தை நான் தூக்கத்திலே செலவழிப்பதாக இல்லை, வீண் அரட்டையிலே செலவழிப்பதாக இல்லை, ஒரு தொலைக்காட்சியை பார்த்து வீணடிப்பதாக நான் இல்லை. இந்த நேரத்தை நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய மூளை, என்னுடைய ஆற்றல் மிகச் சுறுசுறுப்பாக இயங்குகிறது. எழுதுவதற்கு அதுதான் உகந்த நேரம் என்று நான் கருதுகிறேன். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் ஊரெல்லாம் அடங்கிய பிறகு இரவு 12 மணிக்கு மேல்தான் விடிகாலை வரைக்கும் எழுதுவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே அவருடைய பிரைம் டைம் என்பது பின்பகுதியிலே வருகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் நேரமானது, பிரைம் டைமானது மாறுபடுகிறது.
எனவே நேயர்களாகிய உங்களை நான் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய பிரைம் டைம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடித்து அந்த நேரத்தை நீங்கள் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தினால் அந்த நேரத்தில் 6 மணி நேரம் முடிக்கக்கூடிய வேலையை அந்த 3 மணி நேரத்தில் முடித்து விடலாம். பல மணி நேரம் ஆகக்கூடிய வேலையை அந்த மிகச்சில நிமிடங்களுக்குள், மணித்துளிகளுக்குள் முடித்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், நீங்கள் முழு சுறுசுறுப்போடு, முழுமையான ஆற்றலோடு, முழு சக்தியோடு நீங்கள் இயங்குகிறீர்கள் என்கிறார். நீங்கள் சில அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள், ஏன் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகங்களுக்கு நீங்கள் செல்ல நேர்ந்தால் பார்ப்பீர்கள், பார்வையாளர் நேரம் என்று 11 1, 3 5 என்று நேரங்களை போட்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்வையாளராக இருந்து அந்த மாவட்ட ஆட்சியரை நீங்கள் காண முடியும். சில மாவட்ட ஆட்சியர்கள் காலை நேரத்தை பார்வையாளர் நேரமாக வைத்துக் கொள்கிறார்கள். என்று சொன்னால், வெகு தூரங்களிலிருந்து வருபவர்கள் காத்திருப்பார்களே என்று. ஆனால் சில மாவட்ட ஆட்சியர்கள் மாலை 3 5 தான் சந்திப்பது என்று வைத்திருக்கிறார். என்று காலை அவருடைய பிரைம் டைம் காலை நேரம். அந்த நேரத்தில் பார்வையாளர்களை சந்தித்து அவருடைய ஆற்றலை அவர்கள் வீணடிக்க விரும்பவில்லை. ஒரு விஷயத்தை வாங்கிக் கொள்வது, பதில் சொல்வது என்பதற்கு முழுமையான ஆற்றல் வேணும் என்பதில்லை. ஆனால் நிர்வாக முடிவுகளை எடுப்பது, திறமையான முடிவுகளை எடுப்பதற்கு காலை நேரம்தான் உகந்த நேரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் காலை நேரத்தை தான் பார்வையாளர் நேரமாக அமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொருவருக்கும் அந்த பார்வையாளர் நேரம் என்பது மாறுபடுகிறது. அது அவரவருடைய மனப்போக்கை பொறுத்தது அல்லது அந்த பிரைம் டைமை பொறுத்தது என்று சொல்லுகிறார்கள். பிரைம் டைம் என்பது ஒரு உற்பத்தி நேரம், அலர்ட், முழுமையாக மனம் ஆற்றலோடு இயங்குகிற நேரம். இந்த விழிப்பு நிலையான மனநிலையை நாம் வீணடித்து விடக்கூடாது என்பதுதான் நேர நிர்வாகத்திலே இருக்கிற ஒரு நல்ல ஒரு சூட்சுமம். அந்த நேரத்தில் நாம் தூங்கிவிடக்கூடாது, நேரத்தை வீணடித்து விடக்கூடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சரவையிலே ஒரு சிறந்த செயல்பாடு கொண்ட ஒரு அமைச்சர் இயங்கினார். அவர் மாலை நேரங்களிலே, இரவு நேரங்களிலே கூட்டத்தில் பேசுகிற பொழுது ரொம்ப உற்சாகமாக பேசுவார். என்னையா ஆளுக்காள் தூக்கம் வருகிற நேரத்தில் எப்படி இந்த மனிதர் மட்டும் இப்படி ஒரு முழு சக்தியோடு இயங்குகிறார் என்று பார்த்தால், அவர் மதியம் வீட்டுக்கு வந்து உணவருந்தி விட்டு ஒரு ஓரிரு மணி நேரங்கள் தூங்கிய பிறகு அதற்கு பிறகுதான் அடுத்த வேலைகளை பார்க்கிறார். எனவே அது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸை போல ஆகிவிடுகிறது. நான் வியட்நாம் சென்றிருந்தேன். அந்த நாட்டிலே எந்த நாட்டிலும் காணாத ஒரு அதிசயத்தை நான் கண்டேன். வியட்நாமிலே அரசு அலுவலகங்களிலே தூங்குவதற்கென்று மதிய நேரத்தை ஒதுக்க சொல்லுகிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள். மதியம் உணவிற்கு பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குங்கள் என்று அரசு அலுவலகத்திலேயே வற்புறுத்துகிறார்கள். அதற்கான நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். அரசு அலுவலகங்கள் மட்டுமல்ல, தனியார் நிறுவனங்களிலேயும் ஊழியர்களுக்கு மதியம் தூங்குவதற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும் என்பது அங்கே இருக்கிற விதி. இந்த விதியை நாம் விமர்சித்தோம் என்று சொன்னால் அது அநேகமாக தவறாக முடிந்துவிடும். என்று சொன்னால், அந்த ஓய்விற்கு பிறகு, தூக்கத்திற்கு பிறகு அந்த செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கிறதே, அதில் மிகச் சுறுசுறுப்பாக இயங்குகிறார்கள் ஊழியர்கள் என்பதை வியட்நாம் அரசு நம்புகிறது. அப்படி கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு மதியம் தூங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், எல்லோருக்கும் இதை சிபாரிசு செய்துவிட முடியாது, தவறான கண்ணோட்டமாகிவிடும். அப்படி தூங்குவதற்கான ஒரு சூழல் இருக்குமே ஆனால், அந்த சிறு ஓய்வை எடுத்தால் என்ன சொல்லுகிறார்கள் நேர நிர்வாகிகள், மீண்டும் நமக்கு ஒரு பிரைம் டைம் கிடைக்கும் மதியத்திற்கு மேல் என்று சொல்லுகிறார்கள். எனவே மீண்டும் ஒரு பிரைம் டைம் கிடைக்குமே ஆனால் அதை ஏன் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. எனவே பிரைம் டைம் என்பதை நாம் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த நேரத்திலே நாம் நல்ல விழிப்பு நிலையோடு இருக்கிறோம், எந்த நேரத்தில் நாம் சுறுசுறுப்பாக இருக்கிறோம், எந்த நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் சிறந்த முடிவுகளாக அமைகின்றன,
ஒரு சின்ன மனச்சோர்வோ ஒரு மனக்களைப்போ ஒரு அயர்வோ வந்துவிட்டால் அந்த முடிவிலே கூட தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டு விடும். ஆட போயா நீ ஏதாவது ஒன்று பண்ணு என்று மற்றவரிடத்திலே அந்த பொறுப்புகளை ஒப்படைத்து விடுகிற பொழுது அங்கே அந்த தவறு நடந்து விடுகிறது. எனவே திரும்ப நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், என் அருமை நேயர்களே, உங்களுடைய ப்ரைம் டைம் என்ன என்பதை கண்டுபிடித்து அந்த நேரத்தை எந்த வகையிலும் வீணாக்கி விடாமல் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதன் மூலமாகத்தான் நாம் வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகளோ ஒரு சிறந்த திறமைகளோ நம் மூலமாக வெளிப்படும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஸோ ப்ரைம் டைம் என்கிற இந்த ஒரு புதிய பார்வையை நாம் உள்ளத்திலே வைத்து இனிமேல் நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட தினத்தை மிகச்சரியாக பயன்படுத்துவோம். அதன் மூலமாக சிறந்த செயல் வீரர்களாக நாம் இயங்க முடியும் என்பதை மேலை நாடுகளிலே கண்டுபிடித்து ஏதோ ஒரு கேப்சூலிலே வைத்து அழகாக தந்திருக்கிறார்கள். அந்த கொள்கையை பின்பற்றி பார்த்து நாமும் நன்மை பெற வேண்டும் என்கிற கோணத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் சந்திக்கிறோம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.